ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் வந்துட்டு நம்ம லைன் சார்ட் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேயே டேபுலர் ஃபார்ம் ஒரு டேபிள் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் எப்படி அதுலேருந்து ஆக்சுவல் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மெயினாக உங்களுக்கு கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஏன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போட்டால் மட்டுமே தான் நீங்கள் மிச்ச கொஸ்டின்ஸும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், நல்ல மார்க்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷனில் டேபிள் ஃபார்ம் முடிச்சுட்டேன், பார் சார்ட் முடிச்சுட்டேன், பை சார்ட் முடிச்சுட்டேன். மூணுலேயுமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையுமே 5 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். அந்த 5 கொஸ்டின்ஸ்லையுமே நான் உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹோல் வீடியோ பாருங்கள். ஸோ ஒவ்வொரு சம்முக்குமே நான் ஃபாஸ்ட் கால்குலேஷன் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு நீங்களே ஒரு கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே தான் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் நமக்கு என்ன சொல்கிறது ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம மிச்ச செக்ஷன்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபைன். ஸோ ஓகே, உங்கள் லைன் சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக்ஸில் சொல்லியிருப்பேன். இந்த டேட்டாவை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது அந்த லைன் கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? ஃபைனா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, the following line graph represents the e-waste generated by 2 companies in tons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். இன் டன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபைன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 2 கம்பெனி எக்ஸ் அண்ட் ஒய் கம்பெனி வந்துட்டு இ வேஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த இ வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது 5 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் எக்ஸ் கம்பெனி ஒய் கம்பெனி 2 கம்பெனி இருக்குது. இந்த 2 கம்பெனியுமே 5 வருஷத்துக்கு எவ்வளோ இ வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லைன் கிராஃபில் இருக்குது. உங்களுக்கே பார்த்தோன்னே அது என்ன சொல்கிறது புரியுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே டன்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 2000 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வயலட் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸு, பிளாக் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ஒய். ஓகேங்களா? இப்போ 2000 எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் கம்பெனி, இந்த கம்பெனி எக்ஸ் வந்துட்டு 40 டன்ஸ். ஓகேங்களா? 40 டன் இவேஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இது 2000ல் வந்துட்டு அந்த ஒய் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 டன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ரீட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2050 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2050ல் வந்துட்டு இந்த ஒய் கம்பெனி தானே பிளாக், ஒய் வந்துட்டு எவ்வளோ அரௌண்ட் 100 டன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் கம்பெனி வந்து 120 டன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம பேசிக்காக ரீட் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தது உங்களுக்கு பேசிக் வீடியோவில் நான் சொல்லியிருந்ததுமே ஃபஸ்ட்டு நமக்கு அந்த கொஸ்டின் புரியுதா, நம்மளால் ரீட் பண்ணிக்க முடியுதா, நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுமாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகணும். இப்போ நமக்கு தெரியுது, நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாமா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, what is the difference between the e-waste generated by company Y in 2005 and 2020 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது difference between the e-waste generated by the company Y, Yங்கிறது வந்துட்டு black கலரில் இருக்கிறது. ஓகே, in 2005 and 20, 2005ல் கம்பெனி Yங்கிறது வந்து 120 டன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 2020ல் வந்துட்டு கம்பெனி ஒய் வந்துட்டு 40 டன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். நம்ம ஆக்சுவலி கால்குலேஷனே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கரெக்டாக 2005ல் ஒய்ங்கிறது பிளாக் கலரில் இருக்கிறது. கரெக்டாக ஒய் வந்து 120 டன்ஸ், 2020ல் வந்துட்டு 40 டன்ஸ். ஸோ 120 - 40 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 80. ஸோ த ஆன்சர் இஸ் 80 டன்ஸ். நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 80 டன்ஸ், 800 டன்ஸ் இந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் நீங்கள் உங்களுக்கு அந்த இது கரெக்டாக தெரிஞ்சால் போதும். 80 டன்ஸ் அப்படின்னா நீங்கள் மிச்ச ஆப்ஷன்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 டன்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் 80 டன்ஸ். ஓகேங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005ல் 120, 2020ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் 40. ஸோ 120 - 40 is equal to 80 டன்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் இவேஸ்ட் ஜென்ரேட்டட் பை 2 கம்பெனிஸ் இன் கிவன் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் இவேஸ்ட் ஜென்ரேட்டட் பை 2 கம்பெனிஸ் இன் கிவன் இயர்ஸ் அப்படின்னா இந்த கிவன் இயர்ஸ்னால் அந்த மொத்தம் 5 வருஷத்துக்குமே 2 கம்பெனியுமே ஜென்ரேட் பண்ணுற இவேஸ்டில் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க.
புரியுதுங்களா? ஸோ இப்போ அப்படின்னா நீங்கள் மொத்தமாக எல்லாமே எக்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே எல்லா இவேஸ்டையும் ஆட் பண்ணணும், ஒயில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபைன். இதுவுமே நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும், டன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இந்த 120, 80, 100 அதை நம்ம ஆட் பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு மைண்ட் கால்குலேஷன் தான் ட்ரை பண்ணணும். பென் பேப்பர் எடுக்காமலே பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எழுதி காமிக்கிறதுக்காக நான் எழுதி காமிக்கிறேன், பட் நீங்கள் பென் பேப்பர் எடுக்கக்கூடாது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 40, 60, 100. ஸோ 40 + 60 + 100 3 டேர்ம் 40, 60, 100, தென் 120, தென் 80. கரெக்டா? ஸோ 120 + 80. இது எக்ஸ் கம்பெனி. ஒய் கம்பெனி இது வந்து மைனஸ் பண்ணிக்கணும் நம்ம. கரெக்டாக? ஒய் கம்பெனி வந்து 80, 120, 60. 80 + 120 + 80 + 120 + 60. ஓகே. 80, 120, 60 and then 140. 100 + 40. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஓகே. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா 40 + 60 is 100, 100 + 100 is 200, 200 + 120 is 320, 320 + 80ங்கிறது எவ்வளோனா 400. ஸோ நமக்கு டோட்டலாக 400 வருது. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 + 120 is 200, 200 + 60 is 260, 260 + 100 is 360, 360 + 40 is 400. ஸோ மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே டன்ஸில் இருக்குது, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெண்டு கம்பெனியோட டிஃபரன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியுமே மொத்தமாக 5 வருஷத்துக்கு சேர்த்தா 400 டன்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, 0. ஸோ நம்ம ஆப்ஷனில் வந்துட்டு 0 இருக்கான்னு பார்க்கணும். இல்லை பட் நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா நோ டிஃபரன்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா okay, fine. In which of the following years the difference between the e-waste generated by company X and Y was maximum among the given years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த 5 வருஷத்துக்கு எக்ஸ் கம்பெனி எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறது, ஒய் கம்பெனி எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுதுங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்கல்ல. இதில் எந்த வருஷத்தில் மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு இதில் வந்து அதாவது எவ்வளோ டிஃபரன்ஸ், இப்போ ஒரு இதில் 100 இருக்குது, இன்னொரு இதில் வந்துட்டு 20 இருக்குது. இருக்கிறதுல மேக்ஸிமமாக ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் 80 டன்ஸ் இங்கே தான் வந்திருக்கு, 60 டன்ஸ் இங்கே. அதாவது மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் எதில் வந்திருக்கு, எந்த வருஷத்தில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இது ஆக்சுவலி பார்த்தாலே தெரியும். இந்த லைன் கிராஃப்ல உங்களுக்கு புரியுற தெரிஞ்சிருச்சுனாலே தெரியும். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது, இது ரெண்டுக்கும் நடுவில் 2 லைன் இருக்குது, இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் இருக்குது, இது ரெண்டுக்கும் நடுவில் லைனே இல்லை, இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கிறது 2005ல். 2 லைன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. இது இங்கே வந்துட்டு 60 டன் இருக்குன்னா இங்கே 120 டன் இருக்கு. அரௌண்ட் 60 டன்ஸ் டிஃபரன்ஸ் வருது. மிச்சம் எல்லாத்துக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரே ஒரு லைன்னா என்னது 40 டன் டிஃபரன்ஸ் வருது. புரியுதுங்களா? ஸோ இருக்கிறதுலே அதிக டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து கால்குலேஷனே பார்க்க வேண்டாம். உங்களுக்கு லைன் கிராஃபை நல்லா புரிஞ்சுக்க தெரிஞ்சிச்சுனாலே போதும். இந்த 2 லைன் டிஃபரன்ஸ் இருக்குது, 2 லைன் டிஃபரன்ஸ் இருக்குனாலே அரௌண்ட் 60 டன்ஸ். அரௌண்ட்ஸ் நீங்கள் கால்குலேஷனைஸ் போனாலும் சரி, பட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா நம்ம அந்த லைன் கிராஃபை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ இங்கே 120 டன்ஸ், இங்கே 60 டன்ஸ். ஸோ 60 டன்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகம். இதுக்கு 40 டன்ஸ், இதுக்கும் 40 டன்ஸ், இதுக்கு 20 டன்ஸ் தான் டிஃபரன்ஸ், இதுக்கும் 40 டன்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ இருக்கிறதுலே அதிக டிஃபரன்ஸ் 2005ல் தான். ஸோ இந்த தேர்ட் ஒனோட ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2005. ஓகேங்களா? 2005 இஸ் த ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் சம் போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா fourth sum வந்துட்டு okay, e-waste generated by company Y in 2020 was what percent of e-waste generated by the company X in the same year அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். அதாவது X is what percent of Y அப்படிங்கிற ஃபார்முலா நான் உங்களுக்கு பேசிக்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ப்ளஸ் எல்லா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டேட்டா இன்டர்பிரேஷன்லையுமே X is what percent of Yனால X by Y into 100%. அதுதான் ஃபார்முலா. இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து அந்த X பார்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா e-waste generated by company Y in 2020. What is the e-waste generated by company Y in 2020? கம்பெனி ஒய் வந்துட்டு இந்த பிளாக் கலர் 40 டன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மேலே வந்துட்டு இந்த எக்ஸ் பார்ட்டில் வந்து இதை போட்டாச்சு. ஒய் பார்ட் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 100. இந்த ஒய் பார்ட்டில் என்ன வரும்னா இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃப்க்கு அப்புறம் என்ன வருதோ அதுதான் டினாமினேட்டரில் வரணும். கரெக்டாக? e-waste generated by company X in same year. சேம் இயர்னா 2020ல். ஸோ எக்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 டன்ஸ். ஸோ டன்ஸுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். ஸோ 80 into 100%.
ஸோ இப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 2ல் போடும். ஸோ 100/2 is equal to 50%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50%. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 5th கொஸ்டின் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5th கொஸ்டின் வந்து up to 2015 how much sorry friends, up to 2015 what is the percentage change in e-waste generation between two companies அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க 2020 வரைக்கும் கேட்கல, up to 2015 from startingலேருந்து 2015 வரைக்கும் what is the percentage change in e-waste generated by two companies அப்படிங்கிறது total percentage change அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2000லேருந்து 2015 வரைக்கும் அந்த e-waste ஜென்ரேஷன் 2 கம்பெனியோடய நீங்கள் கம்பேர் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்து கம்பேர் பண்ணி வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம 2000லேருந்து 2015 வரைக்கும் கம்பெனி எக்ஸ் எவ்வளோ e-waste ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதாவது 2000லேருந்து 2015 வரைக்கும் மட்டும்தான், புரியுதுங்களா? எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி கம்பெனி ஒய்க்கும் 2000லேருந்து 2015 வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம அதை பண்ணிக்கலாமா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5th ஒன் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா கம்பெனி எக்ஸுங்கிறது வயலட் கலர், கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 40, 60 and then 100. 40 plus 60 plus 100, okay. And then this is 120 plus 80. 120 plus, sorry 80 வராது, அவ்வளோதான். ஏன்னா 2015 வரைக்கும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ 120. 60 plus 40 is 100. 100 plus 100 is 200. 200 plus 120 is equal to 320. So 2015 வரைக்கும் எக்ஸ் கம்பெனி வந்து 320 tons ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 plus 120 plus 6, sorry friends, plus 60 plus 100. Sorry, இப்போ ஒய்யை நம்ம ஆட் பண்ணலாம். 80 plus 120 அப்படிங்கிறது 200. 200 plus 60 is 260. 260 plus 100 is equal to 360 வருதுங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச், அதாவது ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் டோட்டலாக 2000லேருந்து 2015 வரைக்கும் என்ன பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு பர்சன்டேஜ் சேஞ்சோட ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இதுவும் நான் உங்களுக்கு பேசிக் வீடியோவில் சொல்லிட்டேன். பர்சன்டேஜ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100%. கரெக்டாக? இந்த நியூ வேல்யூ அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது நம்ம 360 மைனஸ் ஓல்டு வேல்யூங்கிறது 320 பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100%. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 360 minus 20 is equal to 40. So 40 by 320 into 100. Okay, so 40, sorry friends, இந்த 100 இப்படி இருக்கட்டும். இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 48ன்னு வந்துருமா? ஸோ 100/8. What is 100/8? 100/8 is equal to 12.5%. ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12.5%. ஸோ இந்த பர்சன்டேஜ் சேஞ்சுங்கிறது 12.5%. ஆக்சுவலாக பர்சன்டேஜ் சேஞ்சு, வாட் பர்சன்டேஜ் ஆஃப், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், இது எல்லாமே காமன் கொஸ்டின்ஸு. அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சனாலே ஈஸியாக போட்டுடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின், இந்த லைன் சார்ட்டுங்கிறதே ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. பட் நிறைய பேர் என்னென்னா லைன் சார்ட்டு இருக்கு, எனக்கு அது என்னன்னே புரியலனே நிறைய பேர் விடுறவங்க இருப்பாங்க. ஜென்ரலாக லைன் சார்ட்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாலே நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ லைன் சார்ட் வந்துச்சுன்னா கொஸ்டினை விட்டுறாதீங்க. உங்களுக்கு அதை இன்டர்பிரட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? ஏன்னா ஜென்ரலாகவே நமக்கு நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, லைன் சார்ட் பார்த்தாலே ஓகே இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சார்ட் லைன் சார்ட்டுன்னு ஒன்று பார்த்தாலே விட்டுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னே தெரில. டு பி ஃப்ராங்க் ரொம்ப 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 ஈஸி, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கால்குலேஷன் வைஸும் சரி, இப்போ நான் எடுத்துருக்க இந்த 5 சம்ஸுமே ஆக்சுவலி இதுவுமே ஆல்ரெடி ஒரு கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லெவலில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலே உங்களுக்கு மிக்சடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். காம்படிட்டிவ் எக்ஸாம் நிறைய கஷ்டமாக தான் வருங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஈஸியாகவும் வரும், கஷ்டமாகவும் வரும், மிக்ஸ் பண்ணி தான் அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா தயவுசெய்து கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் லைன் சார்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், ஓகேங்களா? சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.